அனைவருக்கும் வணக்கம். நான் பிஎஸ் ஐயர். இது பிஎஸ் ஐயர் யூடியூப் சேனல். வழக்கம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு நம்ம வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு பண்ணியிருப்போம், வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணியிருப்போம், அதே மாதிரி கத்திரிக்காய் மோர் குழம்பு பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது கேரளா ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு வச்சு ருசியான மோர் குழம்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வீடியோவை பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் மரவள்ளி கிழங்கு ஒரு 200-250 கிராம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு சீசன் நல்ல சீப்பாக கிடைக்கும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு இதை மாதிரி பீஸாக நறுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அதை ஒரு வானிலையில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேங்காய், தக்காளி, சீரகம், இஞ்சி, மல்லித்தூள், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. இது மாதிரி தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி விழுது எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் புளிக்காத தயிர் ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் என்ன பண்ணுங்க, இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதில் போட்டு நல்ல தயிர் மத்தை வச்சு அதை கடையணும். கிட்டத்தட்ட அதில் கொஞ்சம் உப்பு போட்டு என்ன பண்ணுங்க, தேவையான அளவு உப்பை போட்டு அதில் நல்ல என்ன பண்ணுங்க, தயிர் மத்தை வச்சு அதை கடைஞ்சி வச்சுக்காங்க. அதே போல் மரவள்ளி கிழங்கு வேக வைக்கும் போதும் அதில் ஒரு சிறிதளவு உப்பு போட்டுக்காங்க. ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த காயில் உப்பு பிடிக்கும். இப்போ அந்த தயிர் மத்தை வச்சு கடைஞ்சி வச்சிருக்கிற இந்த கலவையில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு திரும்பவும் அதை நல்ல தயிர் மத்தை வச்சு கடைஞ்சி வச்சுக்காங்க. ஒரு வானலியில் அதுக்கு பிறகு ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்ல அதை வெடிக்க விடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லேசாக செவந்ததும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது அந்த இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கருவேப்பிலை செவந்ததும் மிளகாய் வத்தல் 2 மிளகாய் வத்தல் அதில் போடுங்க. போட்டு ஏற்கனவே நீங்கள் வேக வச்சிருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை அதில் கொட்டி ஒரு லேசாக ஒரு கிளறுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், லேசாக கிளறுங்க. அப்புறம் ரொம்ப குழஞ்சு போயிடும். அந்த மரவள்ளி கிழங்கு குழஞ்சு போயிட்டு உருத்தெரியாமல் போயிடும். அதனால் அதை லேசாக ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம நல்லா கடைஞ்சி வச்சிருக்கிற மோர் குழம்புக்கு கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த கலவையை அதில் ஊற்றுங்க. அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேண்டாம். அதாவது மோர் குழம்பு பண்ணும்போது ரொம்ப அதெல்லாம் அடுப்பை பெருசாக வச்சு கொதிக்க வச்சிடக்கூடாது. கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, அதை நல்லா கலக்கி விட்டு 5 நிமிஷம் அதை சூடு பண்ணுங்க. அப்படிதான் சொல்லணும், சூடு பண்ணணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டீங்கன்னா நீர்த்து போயிடும், தண்ணியாக போயிடும். அப்படி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த மோர் குழம்பு நல்லா கட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வித்தியாசமாக எப்போவும் நம்ம வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு தான் வெண்டைக்காய், கத்திரிக்காய் வச்சு மோர் குழம்பு சாப்பிட்ருப்போம். இது கேரளா ஸ்பெஷல் வித்தியாசமான மரவள்ளி கிழங்கு மோர் குழம்பு. செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.